أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வசனம் 4வது அத்தியாயம் 97. தமக்கு தாமே அநீதி இழைத்து கொண்டிருந்தவர்களின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றும் போது அவர்களிடம் நீங்கள் எந்த நிலையில் இருந்தீர்கள் என வினவுவார்கள். அதற்கு அவர்கள் பூமியில் நாங்கள் பலவீனர்களாய் இருந்தோம் என பதிலளிப்பார்கள். அல்லாவின் பூமி விசாலமானதாய் இருக்கவில்லையா? அதில் நீங்கள் நாட்டை துறந்து ஹிஜ்ரத் சென்றிருக்க வேண்டாமா என வானவர்கள் வினவுவார்கள். இவர்களுக்குரிய இருப்பிடம் நரகம்தான், மேலும் அது மிக கொடிய இருப்பிடமாகும். இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த வசனம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம், சரியா? இந்த வசனத்தை பற்றி இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் ரொம்ப கிளியர் கட்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம இருந்துகிட்ருக்கிற காலகட்டத்தில் குர்ஆனுடைய விளக்கம் எல்லாரும் தெரிஞ்சவங்களாம் இல்லை. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உலமாக்கள்லேயே அதிகமான பேருக்கு குர்ஆனுடைய சரியான விளக்கம் எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை. சில ஆலிம்கள் மட்டும்தான் உண்மையான விளக்கங்களை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ இந்த சுச்சுவேஷன், இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வசனத்துடைய அந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த வசனம் இப்போ நீங்கள் நம்ம நிறைய பேர் பார்க்குற உதாரணத்துக்கு ரஷ்யாவில் ஒரு 5 பேர் மாட்டினானுங்க. ஒரு இதுக்குள்ளே போய் சுட்டான், டப்ப டப்ப டப்பன்னு சுட்டு தள்ளிட்டான். மாட்டினவன் யார்? இல்லை, முஸ்லீம் தான், தஜிகிஸ்தானை சேர்ந்தவன். புரியுதா? இஸ்லாம் கொலை செய்யக்கூடாதுங்கிறது. இவன் என்ன நினப்பில் இவனுங்களாம் செய்கிறானுங்க. அப்போ ஏதோ ஒரு பிரெயின் வாஷிங் இவனுங்க நடந்திருக்கா? அவங்கள என்கொயரி பண்ணதுக்கு அவனுங்க என்ன சொல்கிறானுங்க? டெலிகிராமில் எங்களுக்கு பாடம் நடத்தப்பட்டது. டெலிகிராம் ஆப் இருக்கு இல்லையா, அது இப்போ வாட்ஸ்அப் அது அமெரிக்கா, அது டெலிகிராம் அது வேறு கண்ட்ரி, இது ஃப்ரான்ஸ் ஏதோ சொல்கிறாங்க, சரியா? அப்போ இங்கத்தை விட டெலிகிராமில் கொஞ்சம் ட்ராக்கிங் கொஞ்சம் கம்மியாக பண்ண முடியும் அப்படின்னு ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்க மாட்டிருக்கு. ஏதோ விபிஎன் போடுறதோ என்னமோ ஒன்று. மொத்தத்தில் தீவிரவாதிகள் ஆக்சஸ் பண்ணுறது பொதுமக்களை மூளை செலவைக்கு வாட்ஸ்அப் கிடையாது, டெலிகிராம் தான், சரியா? அப்போ டெலிகிராமில் அவங்க பாடம் நடத்துகிறாங்க. என்ன பாடம் நடத்துகிறாங்க? ஐஎஸ்ஐஎஸ் என்ன சொல்கிறாங்க பாடம்? ஐஎஸ்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் பேம்ப்ளெட் அடித்து சர்க்குலேட் பண்ணுறாங்க, சரியா? அதில் வைக்கிற ஆர்குமெண்ட்லாம் என்ன வைக்கிறாங்கன்னா, இந்த வசனங்கள் எல்லாமே தான் வைக்கிறாங்க. என்ன இதில் சொல்லப்படுது? இந்த வசனம் என்ன மீனிங் பண்ணுது? முதல்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தமக்கு தாமே அநீதி இழைத்து கொண்டிருந்தவர்களின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றும் போது. அப்போ ஒரு தமக்கு தாமே அநீதி இழைத்து கொண்டவர்கள்னா யாரு? குற்றவாளிகள், அல்லாஹ்வுடைய பார்வையில் பாவிகள். அப்போ இவர்களுடைய உயிர்களை வானவர்கள் கைப்பற்றுறதுக்கு போறாங்க. போகும்போது அவங்க என்ன சொல்றாங்க? அவர்களிடம் நீங்கள் எந்த நிலையில் இருந்தீர்கள் என வினவுவார்கள். அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன பொசிஷனில் இருந்தீங்க, ஏன் இங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதற்கு அவர்கள் பூமியில் நாங்கள் பலவீனர்களாக இருந்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு சக்தியெல்லாம் இருக்குல்ல, நாங்கள் ரொம்ப வீக்காக இருந்தோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு வானவர்கள் திருப்பி கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்க? அல்லாவின் பூமி விசாலமானதாக இருக்கவில்லையா? சரி, பலம் இல்லைன்னு சொல்கிறீங்களே, இது வாழ்கிறதுக்கு இது ஒன்று தான் பூமியா? வேற பூமி இல்லையா? அல்லாவுடைய பூமி விசாலமாக இருக்குல்ல, இவ்வளோ பெரிய உலக உருண்டையில் வேற எங்கேயாவது போய் நீங்கள் வாழ்ந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் நீங்கள் நாட்டை துறந்து ஹிஜ்ரத் சென்றிருக்க வேண்டாமா? அப்போ மலக்குகள் என்ன கேட்குறாங்க? இந்த ஊரை காலி பண்ணிட்டு போய் நீங்கள் ஹிஜ்ரத் பண்ணியிருக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா வானவர்கள் வினவுவார்கள், இவர்களுக்குரிய இருப்பிடம் நரகம்தான், மேலும் அது மிக கொடிய இருப்பிடம் ஆகும். அப்போ இந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? இவங்களுக்கு நரகங்கிறான். அப்போ இந்த ஆட்கள் யாரு? முஸ்லிம்கள். புரியுதா? இவங்க யாரு? முஸ்லிம்கள். இவங்க எந்த முஸ்லிம்கள்? மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹிஜ்ரத் பண்ணாம மக்காவிலேயே தங்கி விட்ட முஸ்லிம்கள். எதனால தங்குனாங்க? தங்களுடைய சொத்துக்கள் அங்கே இருந்தது.
உலகத்துடைய மோகத்தினால் அவர்கள் அங்கே என்ன பண்ணிட்டாங்க, தங்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது தான் சரியை, ரசூல்லா தான் இறை தூதர்னு நம்பிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணலை, ஊரை விட்டு ஹிஜ்ரத் பண்ணல. இப்போ இந்த தீவிரவாதிகள் எப்படி இந்த வசனத்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்தியா மாதிரியான ஒரு பகுதியில் வாழ்கிறன்னு, ஒரு முஸ்லீம் வாழ்கிறான்னு வச்சுக்கோ, உடனே இந்த வசனத்தை எடுத்து காட்டுவாங்க. இப்போ இங்கே இந்தியாவில் வந்து அல்லாஹ்வுடைய சட்டங்கள் ஃபாலோ பண்ணப்படுதா, இஸ்லாமிய ஆட்சி இருக்குதா, இல்லை. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, இஸ்லாமிய ஆட்சி இல்லாத பகுதியில் நீங்கள் வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தீங்கன்னா இந்த மலக்குகள் வந்து கேட்பாங்க, ஏன் பூமியில் ஏன் வந்து நீங்கள் இப்படி வாழ்ந்தீங்கன்னு. அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், நாங்கள் எங்கெங்கே போவோம் அப்படிம்போம். இதே தான் இப்போ அந்த வசனத்தில் அவங்களும் அதானே கேட்குறாங்க, நாங்கள் எங்கெங்கே போவோம், நாங்கள் ரொம்ப பலவீனர்களாக இருந்தோம். இந்த மக்கால தங்கின ஆட்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வீக்காக இருந்தோம், அதனால் நாங்கள் இந்த ஊர்லேயே இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்களும் இதைத்தான் சொல்லுவாங்க, வீக்காக இருந்தோம், நாங்கள் எங்கே போகிறது அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு வந்து அந்த தீவிரவாதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாவுடைய பூமி விசாலமானதா இல்லையா, நீங்கள் வேறு இடத்துக்கு வந்திருக்கணும். எங்கப்பா போகிறது, ஆப்கானிஸ்தான் வந்திருக்கணும், அங்கே வந்து இஸ்லாமிய ஆட்சி இருக்குது. சிரியாவுக்கு வந்திருக்கணும், அங்கே வந்து இஸ்லாமிய ஆட்சி இருக்குது. ஈராக் வந்திருக்கணும், அங்கே இஸ்லாமிய ஆட்சி இருக்குது. அங்கே ஒரு கலீஃபா இருக்கார். யாருப்பா அந்த கலீஃபா, ஐஎஸ்ஐஎஸ் உடைய தலைவர். யாருப்பா அவன் பேர், அபூபக்கர் அல் பக்தாதி. என்ன அவன் பேர், அவன் கலீஃபா, அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு, தன்னைத்தானே கலீஃபான்னு அவரே டிக்ளேர் பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் எல்லாரும் அங்கே வந்து தான் ஆகணும், இல்லைன்னா நீங்கள் வந்து செத்தீங்கன்னா மலக்குகள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேதனை செய்வாங்க. உங்களுக்கு அல்ல என்ன சொல்கிறான், நிரந்தர நரகம்ங்கிறான். அப்போ உங்கள் நரகத்தில் தப்பிச்சுன்னா எங்கள் இயக்கத்தில் சேர்ந்துருங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரொம்பலாம் சிந்திச்சு பார்க்குறதுக்கெல்லாம் கெப்பாசிட்டி இருக்காது. அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, ஐயோ நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற மாதிரி நடக்க ஆரம்பிப்பாங்க. கடைசியாக அவங்க ஒரு இடத்துல கொண்டு போவாங்க. அதுக்குன்னு பல வழிகள் இருக்குது, பல ரூட் இருக்குது. இது யார் கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னா அமெரிக்கா. ஏன் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா, முஸ்லீம்களை இந்த உலகம் தீவிரவாதிகளாக பார்க்கணும். அப்போது எதுக்கு இவங்க இப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா, இப்போ ரஷ்யாவில் மாட்டினா முஸ்லீம் ஆச்சா, உலக மீடியாலாம் பார்த்துச்சா, மைண்டில் பதிஞ்சிருச்சா, முஸ்லீம்னா தீவிரவாதின்னு பதிஞ்சிருச்சா. அந்த 4 பேர்னால இது அமெரிக்காவுக்கு எவ்வளோ பெரிய வெற்றி இது, புரியுதா? இஸ்லாத்தை வந்து பரவாமல் தடுக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய வெற்றி. ஒரு காமனாக ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு இங்கிலீஷ் மீடியா வந்து பார்க்குறவனுக்கு என்ன மெசேஜ் போகும், முஸ்லீமு இந்த மாதிரி கேவலமான வேலையை செய்வான். அப்போ அதனால் என்ன பண்ணலாம், என்ன வேணாலும் ஆகலாம், முஸ்லீமாக மட்டும் ஆகக்கூடாது. அப்போ அவர் பையன் ஒரு ஒரு இந்து இருக்கிறாரு, அவருடைய பையன் வந்து இஸ்லாத்தை ரிசர்ச் பண்ணி முஸ்லீம் ஏற்றுட்டானா என்ன பண்ணுவார், அவர் விரும்புவாரா? அடப்பா இப்போ தீவிரவாதிகளோட சேர்ந்துட்டேன், இதுதானே மெசேஜ் போகும். இதுதான் அவங்களுக்கு வெற்றி. அதனால் அவனுங்களே என்ன பண்ணுவானுங்க, மதரசா வச்சுருப்பானுங்க. அவனுங்களே என்ன பண்ணுங்க, ஐஎஸ்ஐஎஸ் உடைய உருவாக்கம் பண்ணது யார், அமெரிக்கா, பாரக் ஒபாமாவும் ஹிலாரி கிளின்டன். இவங்களே ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் கூடுதல் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரம்ப் கொடுக்குறாரு. போன எலெக்ஷனில் வந்து அந்த கேம்பெயினில் வந்து அவர் பேசும்போதே சொன்னார், ஐஎஸ்ஐஎஸ் உருவாக்குனது ஹிலாரி கிளின்டனும் பாரக் ஒபாமா. எதுக்காக உருவாக்குனாங்க, நம்மளுக்கு கேள்வி வரும், எதுக்கு நாங்கள் எதுக்குங்க உருவாக்கணும், இதுக்கு தான். புரியுதா? நீ இஸ்லாத்துடைய கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்கு நீ என்ன 1000 செலவு பண்ணுறதை விட ஒரே ஒரு முஸ்லீமை வந்து நீ பாம்பு வச்சு, அல்லாஹ்வுக்காக நான் பாம்பு வச்சேன்னு சொல்ல வச்சிட்டேன்னு வச்சுக்கோ, மொத்த உலகத்துக்கு மெசேஜ் இப்படி போயிடும். இஸ்லாம் நல்ல மார்க்கம்னு ப்ரூவ் பண்ணுறது நீ கோடிக்கணக்கில் செலவு பண்ணும். ஏற்கனவே நம்ம ஒழுங்காக நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதில்ல. ஏன், நமக்கே நம்பிக்கை இல்லை. ஒன்று, அந்த அளவுக்கு ஈமான் நம்ம கிடையாது, பைபர்த்து களிமா வந்துருச்சு. 2வது, நம்முடைய அந்த கல்வி திட்டம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கானது கிடையாது. எல்லாருக்கும் குரானுடைய ஒவ்வொரு வசனத்துடைய பின்னணி சொல்கிற அளவுக்கு எல்லாருக்கும் நாலேஜ் கிடையாது. ஒரு வீட்டில் ஒரு பெரியவர் இருக்கார், ஒரு அப்பா இருக்கார், அவர்கிட்ட போய் குரானை கொடுத்து இதோடைய விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்களா? வாய்ப்பு இருக்கா? இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த தீமை மட்டும் பரவிட்டே இருக்கு. முஸ்லீம்கள்னாலே கவுண்டர் கொடுக்க முடியல. இஸ்லாம் அவங்க வந்து என்ன நடக்குதுன்னு தெரியும். இன்னொரு விஷயம் என்ன, ஈராக்கில் நடக்குது. நம்ம ஈராக் சேனல் ஈரோட்டில் வருதா? ஈராக் சேனல் நீ பார்க்குறியா? சிரியா சேனல் நீ பார்த்துருக்கியா? ஆப்கான் சேனல் நீ பார்த்துருக்கியா? பார்த்ததில்லை. ஆனால் பாம்பு வச்சதை தினமலரில் போடுவான். ஆப்கானிஸ்தானில் கடை தெருவில் பாம்பு வெடித்தது, தாக்குதல் நடத்தியது ஐஎஸ்ஐஎஸ் என்று ஒப்புக்கொண்டது. கேட்டால் உடனே எந்த நடவடிக்கை எடுத்துட்டு உடனே அவங்களே ஒத்துருவாங்க. கேட்டால் ஒத்துக்கிறதுக்காகவே, அதாவது எங்கேயாவது குற்றவாளி குற்றம் செஞ்சுட்டு நான் தான் குற்றம் செஞ்சேன்னு ஒத்துக்குவானா?
அவனை ஒத்துக்க வைக்கிறது பயங்கர கஷ்டப்படணும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, வச்சுட்டு உடனே நாங்க தான் அப்படிம்பாங்க. இவங்களுக்கு வேலையே இதுதான். ஏன்னா இஸ்லாத்தை கெட்ட பேர் எடுத்துக்கணும். இவனுங்க என்னைக்காவது அமெரிக்கா மேல அட்டாக் பண்ணியிருக்கானுங்களா? இல்ல. பிரிட்டன்ல அட்டாக் பண்ணியிருக்கானுங்களா? இல்ல. இஸ்ரேல் அட்டாக் பண்ணியிருக்கானுங்களா? இல்ல. ஆனா ஆள் யாரு? முஸ்லீம்க. இஸ்லாத்துக்காக பாம்பு வைக்கிறான். இஸ்லாத்துக்காக வைக்கிற பாம்பு எங்க வச்சிருக்கணும்? யூதர்கள் கிட்ட வச்சிருக்கணும், அங்க வச்சிருக்கணும். அங்க வைக்கவே மாட்டேங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க தான் முதலாளிங்க. புரியுதா? அவங்க தான் முதலாளி. இவங்க வைக்கிற பாம்புலாம் இங்க ஈராக்ல, சிரியால, ஈரான்ல, பாகிஸ்தான்ல, ஆப்கானிஸ்தான்ல எல்லாமே இஸ்லாமிய நாடு. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? சாவறதும் முஸ்லீமு, செத்ததுக்கு அப்புறம் அவன் பலி போடுறதும் முஸ்லீமு, கெட்ட பேர் ஏற்படுத்துறதும் முஸ்லீம். இது மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சியில ஏன் இளைஞர்கள் போய் சிக்கிறாங்க? இந்த வசனங்களுடைய சரியான பொருள் புரியாத காரணத்தினால். இந்த வசனத்துடைய பின்னணி என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 13 வருடம் இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க குறைஷிகள்கிட்ட? எனக்கு நீங்க கட்டுப்படுங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு மார்க்கத்தை கொடுத்து அனுப்பியிருக்கான், நான் அதை செயல்படுத்துறேன், என் தலைமையில நீங்க அதை கட்டுப்படுத்துங்க, அரபுகளும் அரபி அல்லாதவர்களும் உங்களுக்கு கட்டுப்படுவாங்க, சுத்தூத்துல இருக்கக்கூடிய எல்லா ஊர்களையும் நாம கண்ட்ரோல் பண்ணலாம், நாம பாரசீகத்தையும் ரோமாபுரியும் ஜெயிக்கலாம், அல்லாஹ் எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கான், இதன் மூலம் உலகத்தில் நேர்மையான நிம்மதியான உண்மையான ஒரு ஆட்சியை நான் நடைமுறைப்படுத்தி காட்டப் போகிறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவன் குறைஷிகள் என்ன பண்ணாங்க? சரி, இந்த ஆட்சியில எங்களுக்கு ஷேர் அதிகமா கிடைக்குமான்னு கேட்டாங்க. இல்ல, சமமா இருக்கும், எல்லாரும் சமமா நடத்தப்படுவோம். அப்போ இது ஒன்னே அவங்களுக்கு ஒத்து வராது. ஏன்னா இவங்க எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு இருந்தாங்க. காபத்துல்லாவுடைய அந்த எவ்வளவு காணிக்கைகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அபூஜஹில் இவங்க எல்லாம் கூடுதலா எடுத்துக்குவாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருச்சு, ரசூல்லாவுக்கு சப்போர்ட்டு குறைஷிகள் கொடுக்கல. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? துவா செஞ்சாங்க அல்லாட்ட. எல்லாம் அடுத்த ஆப்ஷன் என்ன? அல்லாஹ் என்ன பண்ணா? வெளியே நீங்க ஹிஜ்ரத் போகணும். எங்க போகணும்? 2 ஊர் எல்லாம் காமிச்சான். ஒன்று யமன், இன்னொன்று இதுன்னு நினைக்கிறேன் மதீனா ஒன்று, இன்னொரு ஊர் யமனோ இல்லை தாயிஃபோ ஏதோ ஒரு ஊர். சரியா? அப்போ 2வது ஊர் என்ன அல்லாஹ் ஃபைனல் பண்ணிட்டான்? மதீனா ஃபைனல் பண்ணியாச்சு. மதீனாவிலேருந்து அன்சாரிகள் வந்தாங்க, ஹிஜ்ரத்துக்கு பையத்து செஞ்சாங்க. நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோன்ட்டாங்க. யார்? அன்சாரிகள், மதீனாவுடைய லீடர்ஸ் ஒத்துக்கிட்டாங்க. இருந்ததே 2 பெரிய குளம், 2 குளமும் இஸ்லாத்தை ஏற்றிருச்சு. ஹவுஸு கஜரஜ் 2 குளமும் ஏற்றிருச்சு. இப்போ ஒவ்வொரு டீமாக ஒவ்வொரு பேட்சாக போய்கிட்டே இருக்கு. உமர் சீரீஸில் பார்க்கணும், உமர்லேயானு டிக்ளேர் பண்ணிட்டு போவாங்க எல்லார்ட்டையுமே, ஏய் நான் மதீனாவுக்கு போகிறேன், முடிஞ்சா வாங்கடா, தடுத்து பாருங்கடாம்பாரு. ஒவ்வொருத்தரும் நைட்டில் லேக்காக போவாங்க, இவர் பட்ட பகலில் காவத்துள்ள தவா பண்ணிட்டு போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புவார் தைரியமாக. அப்போ இது மாதிரி ரசூல்லா கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க, இனிமே நாம மக்காவில் இருக்கக்கூடாது, இந்த ஹிஜ்ரத் கட்டாய கடமை. இதுக்கு முன்னாடி ஒரு ஹிஜ்ரத் நடந்தது அபிசீனியாவுக்கு, அந்த ஹிஜ்ரத்து கட்டாய கடமை இல்லை. எந்த நாள? ரசூல்லாவே போல. அபிசீனியாவுக்கு ஜாஃபர் அலியானவங்களாம் போனாங்களா? அம்ரு பின் ஆஸ் போய் கேன்வாஸ் பண்ணி கூட்டுறதுக்கு போனார் தெரியுமா? அந்த சம்பவம் இருக்கு இல்லையா? அந்த ஹிஜ்ரத்துக்கு ரசூல்லாவே போல. அபூபக்கரும் போல, உமரும் போல, உஸ்மான் ரலியல்லாஹு போனாங்க, அபூ சுஃபியான் யார் இவர் ஜாஃபர் அலியானு போனாங்க, அனிலோட அண்ணன், இது மாதிரியான போனாங்க. அப்போ 2வது ஒரு இந்த ஹிஜ்ரத் வரும்போதும் என்ன நினைச்சிட்டாங்க சில பேர், ஓ இந்த ஹிஜ்ரத்துக்கு போகாம இருந்தா பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், ரசூல்லா என்ன சொல்லிட்டாங்க, கம்பல்சரி ஹிஜ்ரத்துன்ட்டாங்க. புரியுதா? ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் தடவை போகாம இருந்த மாதிரியே 2வது தடவையும் போகாம இருந்துட்டாங்க. இந்த கூட்டம் இங்க பத்ர்ல உஹதுல இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஆப்போசிட்ல வந்தாங்க. இப்போ கொல்லப்படும் போது சேர்த்து இவங்களும் கொல்லப்பட்டாங்க, காஃபிர்கள் தரப்புல கொல்லப்பட்டாங்க. இப்போ இவர்களை இவர்களுடைய ஈமானுக்கு அல்லாஹ் ஏதாவது ஒரு பரிசு கொடுத்தானா? ஈமானை கன்சிடர் பண்ணவே இல்லை. நீங்க என்னதான் அங்க களிமா சொல்லி இருந்தாலும், நீங்க என்னதான் அங்க இபாதத்துல ஈடுபட்டு இருந்தாலும், நீங்க என்னதான் காபத்துல்லாஹ் நின்று தொழுது இருந்தாலும், நபியோடைய பணியில் உதவி செய்யாத பட்சத்தில் நீங்கள் முஸ்லிம்கள் இல்லை, காஃபிர்கள். இப்போ இன்னைக்கு நம்ம நிலவரமும் இதுதான். இன்னைக்கு நமக்கு நம்ம ரசூல்லா சொன்ன மாதிரி நோன்பு வைக்கிறோம், ரசூல்லா சொன்ன மாதிரி தராவி தொழுகிறோம், ரசூல்லா சொன்ன மாதிரி ஹஜ்ஜு செய்கிறோம், ரசூல்லா சொன்ன மாதிரி ரமலான் உம்ராவும் போய் செய்கிறோம் டபுள் காசு கட்டி. மற்ற நாளில் உம்ரா செஞ்சால் 1 லட்சம், இப்போ உம்ரா செஞ்சால் 2 லட்சம். இதை வச்சு அவனுங்களும் கொள்ளையடிக்கிறானு, நல்ல பிஸ்னஸ். சரியா? ஏன்னா ஏமாளி இருக்கிறான், அவனும் ஏமாத்துறான். சரியா? அப்போ இதில் இப்படிலாம் நடக்குது. ஆனால் ரசூல்லாவுடைய ஒரு பணி
நம்ம ஷோல்டரில் ஹஜ்ஜத்துல் விதால இறக்கி வச்சுட்டு போனாங்க. அது என்ன பணிங்கிறது இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆலிம்கள் அந்த பணியை வந்து ஊக்குவிக்கிறாங்களா? கிடையாது. இது மீறி நம்மளை மாதிரி யாராவது ஒரு ஆள் சொன்னா கூட அதெல்லாம் நம்ம பணி கிடையாதுமாங்க. ஏன்? அது பணி நம்மளுதுன்னு சொன்னா இவங்களுடைய வயிற்றுல கல் கட்டைக்க வேண்டியது வரும். இவங்களுக்கு சலுகை கிடைக்காது, இவங்களுக்கு ஸ்கூட்டி வாங்குறதுக்கு ஃபண்டு கிடைக்காது. இன்னைக்கு வந்து ஆலிம்களுக்கு வந்து ஏகப்பட்ட சலுகைகள் வந்து இன்னைக்கு வந்து அறிவிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் சரியா. எல்லாத்த விட மெயின் விஷயம், எங்க இருக்கிறீங்களோ அந்த ஊருடைய நிர்வாகத்திட்ட நீங்க பகைச்சிக்க வேண்டியது வரும். புரியுதா? இது இழப்பதற்கு இன்னைக்கு வந்து யார் தயார் இல்லை? முஸ்லீம்கள் தயார் இல்லை. ஸோ அதனால இன்னைக்கு முஸ்லீம்கள் இப்படி இருக்காங்க. சரியா? அப்போ இதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல ரசூல்லா வர சொன்னதுக்கு அப்புறம் ஹிஜ்ரத் பண்ணாதவங்க யாரு? ரசூல்லாவுக்கு கட்டுப்படாதவர்கள். ரசூல்லா கட்டுப்படாதவங்க யாரு? அல்லாவுக்கு கட்டுப்படாதவர்கள். அல்லாவுக்கு கட்டுப்படாதவங்க யாரு? காஃபிர்கள். அப்போ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அவங்க என்ன கேட்டால் என்ன சொன்னாங்க? நாங்கள் பலவீனமாக இருந்தோம். ஏன்னா வந்து அபுஜெயில் விட்டுருக்க மாட்டான். ஏன் விட்டுருக்க மாட்டான்? இத்தனை பேர் போனாங்க இல்லையா? அவங்களாம் மனுஷன் இல்லையா? ஏன் அலி அலியாவனும் போகலையா? உமர் அலியாவனும் போகலையா? உஸ்மான் அலியாவும் போகலையா? அப்போ இது பொய் சொல்கிறாங்க. புரியுதா? அப்போ இது வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்காக இவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அப்போ இன்னைக்கு வருவோம். இப்போ இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? இஸ்லாமிய இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து இந்தியா வந்து காஃபிர் நாடு, குரானுடைய சட்டம் இருக்கா? இல்லை. இப்போ அல்லாவுடைய ஷரியத்து இல்லை. இப்போ இங்கே வாழலாமா வாழக்கூடாதா? சரி, ஒரு பேச்சுக்கு காஃபிர் இருக்கிற பகுதியில் வாழக்கூடாதுன்னு வச்சுக்கோ. வேற எங்கே போவ? எந்த ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கு? பாகிஸ்தானில் நடக்கிற இஸ்லாமிய ஆட்சியா? அங்கேயும் சாராயம் இருக்கு, அங்கேயும் சூதாட்டம் இருக்கு. சவுதி அரேபியாவில் இஸ்லாமிய ஆட்சியா? அங்கேயும் சாராயம் இருக்கு, அங்கேயும் அல்லாவுடைய சட்டம் இல்லை. மன்னர் ஆட்சியாளர் தேர்வு பண்ணுறதே இஸ்லாம் சொல்லக்கூடிய குரான் சொல்லக்கூடிய அடிப்படையில், மக்களுடைய ஷூரா அடிப்படையில் கிடையாது. இது வந்து ஹராமான ஒரு முறையில் அவங்க பதவியில் உட்கார்றாங்க. புரியுதா? 57 நாடுகள் இருக்குல்ல, எல்லாருடைய வண்டவாளமும் இதுதான். ஈரான் உட்பட முழு இஸ்லாமிய ஆட்சி இன்னைக்கு எங்க இருக்கு? எங்கேயுமே இல்லை. அப்போ நீ ஹிஜ்ரத் பண்ணி போகணும்னா எங்க போவ? அல்லாவுடைய உத்தரவுகள் எங்க தெரியுமா நடக்குது? சந்திர மண்டலத்தில் வேணா நடக்குது. ஏன்னா அங்கே அல்லாஹ் கோவப்படுத்துறவங்க எவனுமே இல்லை. நீ வேணா அங்கே போய் அல்ல ஒரு டென்ட்டை போட்டு உக்காந்து நான் வந்து ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லு. அதுக்கு வாய்ப்பு இருக்கு உனக்கு? ராக்கெட்டில் உட்காந்து போகிற அளவுக்கு உனக்கு கெப்பாசிட்டி இருக்கு? அங்கே ஆக்சிஜன் இல்லாமல் செத்துருவ நீ. சரியா? அப்போ உலகத்திலேயே ஒரு நாடு இஸ்லாமிய நாடு இப்போ இல்லை. முதல்ல நாம புரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம். சரி, ரெண்டாவது விஷயம், அப்படி ஒரு இஸ்லாமிய நாடு உருவாயிருச்சு. அப்போ இப்போ ஆப்கானிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடுன்னு வச்சுக்கோ. இப்போ ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ரசூல்லா கூப்பிட்ட மாதிரி ஆப்கானிஸ்தான்ல நீ கூப்பிட்றானா? பாகிஸ்தான்ல இருந்து நிறைய பேர் ஆப்கானிஸ்தான் போறான், ஆப்கானிஸ்தான்ல இருந்து நிறைய பேர் பாகிஸ்தானுக்கு வரான். ஏன்னா அங்க வறுமை இருக்கு, இங்க செழிப்பு இருக்கு. அப்போ ரெண்டு பார்டர்ல தடிச்சு தடுக்கிறான், நீ இங்க வராத, நீ இங்க வராதங்கிறான். புரியுதா? ஆப்கானிஸ்தான்கார உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் ஓடிவாங்க, நான் உங்களுக்கு அடைக்கலம் தரேன்றேன்னா. அப்போ முதல்ல நீ இருக்கிற நாடு காஃபிர் நாடா? ரைட்டா? ரெண்டாவது உன்னை வந்து அந்த நாட்டுல இருந்து கூப்பிடுறதுக்கு ஒரு இஸ்லாமிய நாடுன்னு ஒன்று இருக்கணும். அது இன்னைக்கு இல்லை. ரெண்டாவது அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கிட்டா கூட யாரும் கூப்பிடல. மூணாவது இங்க இருந்து உனக்கு போறதுக்கு பர்மிஷன் கிடைக்கணும். இந்தியால இருந்து நீ பாகிஸ்தான் போறதுக்கு உனக்கு விசா கிடைக்குமா? டூரிஸ்ட் விசா கூட இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு உலகத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதாவது இந்தியன்ஸ் யாருமே பாகிஸ்தானுக்கு போக முடியாது. கடைசியா போனது அந்த சம்ஜோதா ட்ரெயின்னு ஒன்று இருந்துச்சு, அது பஜ்ரங்கி பைஜான்ல வருது இல்ல, சம்ஜோதா ரயில். அது பாகிஸ்தானுக்கு அது ட்ரெயின் பை ரோடு போச்சு, அதோட கட்டு. சரியா? இது 2015 என்னத்துலயோ அந்த ட்ரெயின் நிறுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃப்ளைட்லயும் சரி ட்ரெயின்லயும் சரி நீ போகவே முடியாது. பாகிஸ்தான் போகணும்னா பாகிஸ்தான்ல உனக்கு ஒரு சொந்தக்காரன் இருக்கணும், அவனுக்கும் உனக்கும் ரத்த உறவு இருக்கணும். அந்த ரத்த உறவு இருக்குதுன்னு உனக்கு டாக்குமெண்ட் இருக்கணும். அவர் வந்து கூப்பிடணும், அவர் அங்கே போய் பாகிஸ்தான் எம்பசில கொடுக்கணும். என் சொந்தக்காரர் ஒருத்தர் இங்கே கல்யாணம் வச்சிருக்கேன் வர சொல்லிடணும். அந்த எம்பசி வந்து பர்மிஷன் கொடுக்கணும். அந்த எம்பசி இந்தியன் எம்பசிக்கு பர்மிஷன் கொடுக்கணும். இந்தியன் எம்பசி இங்கே இருக்கிற பாகிஸ்தான் எம்பசிக்கு வந்து விசா கொடுக்கணும். அந்த விசா நீ வாங்கிட்டு எவ்வளோ நாள் போறியோ அந்த நாளில் வரணும். போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீ வந்து உன்னை செக் பண்ணுவாங்க, எல்லாம் என்ன நல்லா இருக்கா பண்ணுவாங்க. புரியுதா? இதுதான் ப்ராசஸ். அதே மாதிரி அஜ்மீர் தர்கா இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, பாகிஸ்தான்காரங்களுக்கு வர்றதுக்கு அலௌட் இருக்கு. அந்த தர்கா சந்தலுக்கு மட்டும் வந்துட்டு அப்படியே போயிடுவாங்க. இப்பவும் இருக்கு. அவங்க ஃப்ளைட் வருவாங்க போவாங்க, ட்ரெயின் அந்த ட்ரெயின் ஆப்ஷன் கிடையாது.
சரியா? இப்போ விஷயம் புரிஞ்சுக்கோ, எந்த இஸ்லாமிய நாடும் ஒன்று இல்லை, எந்த இஸ்லாமிய நாடும் இப்போ கூப்பிடல, எந்த காஃபிர் நாடும் இன்னைக்கு வந்து பார்டர் கிராஸ் பண்றதுக்கு விட மாட்டாங்க. இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், இது ஒரு ரியாலிட்டி. சரியா? அப்போ குரான் இந்த வசனத்துல சொல்லுதுல, ஏன் நீங்க ஹிஜ்ரத் பண்ணல, இது நமக்கு பொருந்தாது. உண்மையில் இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய ஆட்சி எங்கேயுமே இல்லை. இவங்க நம்பி போனாங்க பாரு, இந்த ISISல இந்த யூடியூப்ல வந்து சில வீடியோக்கள் இருக்கும். ஒரு பெண் இருக்காங்க, இந்த கேரளா ஸ்டோரி, காஷ்மீர் ஃபைல்ஸ் இல்லை, கேரளா ஸ்டோரி. அதில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற அந்த சில டாக்டர் நர்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா சிரியாவுக்கு போய் ஈராக்குக்கு போய் தீவிர ISIS இயக்கத்தில் சேர்ந்ததாக காட்டுவாங்க. உண்மையிலே அந்த மாதிரி ஒரு குரூப் போயிருக்கு. அவங்க பொய் எல்லாம் சொல்லலை, நடந்தது உண்மை. ஆனால் நம்பர் ஜாஸ்தியாக சொல்கிறாங்க, அவ்வளோலாம் போல, கம்மி நம்பரில் போனாங்க. அந்த பெண்களுடைய இன்டர்வியூ யூடியூப்ல இருக்கு. நீ போய் வந்து ISISல் இருந்த பெண்கள் இந்தியன் ஆஃபீஸர் என்கொயரி பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதை அடிச்சேன்னா அவங்களுடைய இன்டர்வியூ இருக்கு. உருதுல தான் அந்த இன்டர்வியூ இருக்கு, ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அந்த பெண்கள், நாங்கள் வந்து இங்கேருந்து இப்படி சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போனார் எங்கள் கணவர், எங்கே சிரியாவுக்கு கூப்பிட்டு போனார், ஈராக் கூப்பிட்டு போனார். நாங்கள் அங்கே என்ன எதிர்பார்த்து போனோம், சஹாபாக்கள் மாதிரி ஒரு ஊர் இருக்குன்னு நினச்சிட்டு போனோம், எல்லாம் முஸ்லீம்கள் அப்படி இருப்பாங்கன்னு நினச்சி போனோம். அங்கே போனால் இந்த ISIS தீவிரவாதி தொழுக கூட மாட்டேங்கிறான். பள்ளிவாசல பால் அடைஞ்சு கிடக்கான், பள்ளிவாசல்லையே வரமாட்டேங்கிறானுங்களாம். எல்லாம் அவன் பார்த்தா டேட்டு குத்தி இருக்கான். இஸ்லாத்துல பச்சை குத்துறது ஹராம். ISIS தீவிரவாதியை டேட்டு குத்தி இருக்கான். அப்ப அவன் யார்? அவன் ஈராக்ல இருந்து அவன் அங்க ஒரு ஜெயில வச்சு, அவங்களாம் அமெரிக்கன் ட்ரெயின்டு ஆட்கள். வானத்திலிருந்து அவங்களுக்கு ஏற அந்த இப்போ சாப்பாடு போடுறாங்க இல்லையா, அது ஆயுதங்கள் வந்து அமெரிக்கா சப்ளை பண்ணுது. எதுக்கு அப்படின்னா இஸ்லாத்தை பேட் இமேஜ் ஏற்படுத்த. இந்த முட்டாள்கள் இது ஜிஹாதுன்னு நினைச்சிட்டு சாவறானுங்க, நரகத்துக்கும் போறானுங்க. என்ன, மற்ற முஸ்லிம்களையும் கொள்றானுங்க, இஸ்லாத்துக்கும் கெட்ட பேர் ஏற்படுத்துறானுங்க. பயன்படுத்துறது இந்த குரான் வசனம். இந்த குரான் வசனத்துடைய தெளிவு நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், இந்த கிறுக்கனுங்க சொல்ற மாதிரி நம்ம போக மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ப்ராபகண்டா அந்த பிரெயின் வாஷிங் டீம்ல இருந்தெல்லாம் விலகி இருக்கணும். இந்த வசனத்தை தான் அவங்க ஆயுதமா பயன்படுத்துறாங்க, இல்லைன்னா நீங்க நரகத்துக்கு போயிடுவீங்கன்ட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஸோ ஹிஜ்ரத்தே இல்லையா இனிமே, இது ஒரு பிரச்சனை. ஏன்னா மக்கா வெற்றிக்கு அப்புறம் ரசூல்லா என்ன பண்றாங்க, ஹிஜ்ரத்துங்கிறது இனி கிடையாதுன்ட்டாங்க. எப்போ அப்படின்னு சொல்றேன், ரசூல்லா வந்து மக்கா வெற்றி ஜெயிச்சிட்டாங்க, ஜெயிச்சுட்டு மக்காவுக்கு வந்துட்டாங்க. மதீனால இருந்து ஹஜ்ஜு உம்ராவுக்கு மக்காவுக்கு வந்திருக்காங்க. வந்த உடனே சில பேர் வராங்க முஸ்லீம்கள், வந்துட்டு நாங்கள் பையத் செய்ய போகிறோம். என்னங்க பையத் செய்ய போறீங்க? நாங்கள் மதீனாவுக்கு வர போகிறோம் ஹிஜ்ரத் செய்யறதுக்கு, எங்கள்கிட்ட பையத் எடுங்கன்னாங்க. ரசூலா சொன்னாங்க, ஹிஜ்ரத்தெல்லாம் முடிஞ்சு போச்சு, மக்காவே இஸ்லாமிய பகுதி ஆகி போச்சு. ஹிஜ்ரத்துங்கிறது என்ன, முஸ்லீம் ஒரு பகுதியில் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய அடக்குமுறையினால வாழ முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும்போது இஸ்லாமிய தன்னுடைய மார்க்கத்தை காப்பாற்றி கொள்வதற்காக வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத்து. இப்போ நீ மக்கால எதுக்கு போட்டு ஹிஜ்ரத் பண்ண? மக்காலே ஜமாத் தொழுகை நடக்குது, நீ மதீனால வந்து ஜமாத் தொழுகைக்கு நீ என்ன பண்ண போற? அப்போ அந்த நீ பண்றதா இருந்தா அப்போ பண்ணி இருந்திருக்கணும். இப்போல்லாம் வந்து ஹிஜ்ரத்துங்கிறது கிடையாதுன்ட்டாங்க. இது எப்போதைக்குன்னா அரபு தீபகற்பத்துல மட்டும் ஹிஜ்ரத் கிடையாதுன்னு அர்த்தம். ஏன்னா இன்னைக்கும் அரபு தீபகற்பத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் என்ன, சோகால்டு முஸ்லீம் நாடுகள், 100% முஸ்லீம் நாடுகளா நாம அதை நம்புறதில்லை. ஆனாலும் முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடு, புரியுதா? அப்போ இன்னைக்கு அங்க ஹிஜ்ரத் கிடையாது. ஆனா இதே ஒரு காலகட்டம் திரும்பிடுச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ இன்னைக்கு வந்து வேற வேற நாடுகள், இப்போ பிரான்ஸ்ல அல்லது இலங்கையில அல்லது வேற ஒரு பகுதியில் முஸ்லீம்களை டார்கெட் பண்ணி கொல்றாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த இடத்துல நீ வந்து இங்க முஸ்லீமா இருந்தா வாழக்கூடாதுன்னு ஒரு அரசாங்கம் அறிவிக்குதுன்னு வச்சுக்கோ. ஒழுங்கா எல்லாரும் வேற மதத்துக்கு மாறிங்க, இல்லைன்னா இங்க வாழக்கூடாதுன்னு டிக்ளேர் பண்ணிச்சுன்னா அந்த டைம்ல நாம என்ன பண்ணணும், நம்முடைய மார்க்கத்தை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த பகுதியிலிருந்து வேற பகுதிக்கு போய் வாழணும். சரியா? ஆனா இதுல வந்து நிறைய விஷயம் என்ன, ஒண்ணு நீ போற நாடு இஸ்லாமிய நாடா இருக்கணும், ரெண்டாவது அந்த இஸ்லாமிய நாடு பார்டர் ஓபன் பண்ணியிருக்கணும், மூணாவது இங்க இருந்து போறதுக்கான சோர்ஸ் இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, இங்கே நீ அடி வாங்கி சாகணும். நேரா போய் உன்னை முஸ்லீமா இல்லைன்னா அடிச்சு கொள்வேங்கிறான்ல, வாப்பா அடிச்சு கொள்ளுப்பா, சாக அடிச்சிருப்பா, ஷஹீது. இங்க நம்ம வாழ்றதுக்காக முஸ்லீமா இருக்கும், சொர்க்கத்துக்கு போறதுக்கு தான் முஸ்லீமா இருக்கும். அப்ப நம்ம இலக்கு என்ன, சொர்க்க போறது. அவனே வந்து உன் வீடு தேடி உனக்கு சொர்க்கத்துல அனுப்பி வைக்கிறான், அப்புறம் என்ன ஜாலியா போக வேண்டியதுதானே?
புரியுதா? ஜாலியாக போக வேண்டியதுதானே. பாபா கொல்லு, ரசூலா சொன்னாங்களே, இந்த பெரிய குழப்பங்கள் மதீனாவில் நடந்தது. அந்த டைமில் சில சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, ரசூல்லா வந்து வழி நடத்தியிருந்தாங்க, அமைதியாக இருங்க, வீட்டில் உட்காருங்கன்னு. எந்த மாதிரி உட்காருங்க அப்படின்னா, ஆதம் நபியுடைய மகன் வந்து சொன்ன மாதிரி சொல்லுங்கன்னு. ஆதம் நபியுடைய மகன் என்ன சொன்னாரு, நீ எனக்கு எதிராக கொலை பண்ண வந்தா நான் உன்னை கொல்ல மாட்டேன், நீ என்னை கொன்னுட்டு என் பாவத்தையும் உன் பாவத்தையும் சுமந்துட்டு நீ நரகத்துக்கு வேணா போய்க்கோ அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டாரு. அவன் என்ன பண்ணான், கொன்னுட்டான். இவர் பாட்டுக்கு ஒன்றும் பண்ணல பதிலுக்கு. இது மாதிரி அந்த காலத்தில் நிறைய சஹாபாக்கள் இது மாதிரி சொல்லி நபிசுல்லாஸ்லம் அவர்களே அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டேட்டஸில் வாழ்ந்தாங்க. நீங்கள்லாம் யாருமே இனிமேல் முஸ்லீமாக இருக்கக்கூடாதுன்ட்டு. நம்ம என்ன பண்ணோம், நான் முஸ்லீமுங்க, இந்தாங்க வாங்க, தாடி வச்சிருக்கேன், 5 நேரம் தொழுவுறேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு, கொல்றீங்களா கொல்லுங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி எங்கேயும் வந்து இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு அழுத்தமே கிடையாது. புரியுதா? இந்தியாவில், சவுத் இந்தியாவிலலாம் எங்கேயுமே இந்த மாதிரி அழுத்தமே கிடையாது. நார்த் இந்தியாவில் சில பகுதிகளில் இருக்கு. ஏன் அது மாதிரி இருக்கு அப்படின்னா, முஸ்லீம்களாக ஒரிஜினலாக இல்லை. அதனால எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிற சாபம் இது. புரியுதா? நாம ஒழுங்கா இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணால் எவனை பார்த்தும் பயப்பட வேண்டியதில்லை. நம்மளை எல்லாரும் மதிப்பாங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு என்ன மதிப்பு. நீங்கள் நினைக்கிறீங்க கலெக்டர் ஆகிட்டா டாக்டர் ஆகிட்டா மதிப்பு கிடையவே கிடையாது. நம்முடைய மதிப்பு இஸ்லாத்தில் தான் இருக்கு. இந்த பிகே வந்து சொல்கிறார், இந்த பிரசாந்த் கிஷோர், நீங்கள் வந்து முஸ்லீம்கள் வந்து காங்கிரஸ் பின்னாடியும் மம்தா பானர்ஜி பின்னாடியும் போகாதீங்க, குரான் சொல்லக்கூடிய வழியில் நடங்க, அதோடைய அரசியல் நீங்கள் கையில் எடுங்க, உங்களுக்கு வந்து கண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறார். இது வந்து அவ்வளோதான் மேட்ரு. அப்போ ஹிஜ்ரத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும். ஹிஜ்ரத்துங்கிறது இன்னும் ஆப்ஷன் இருக்குது, ஆனால் அதற்கான சூழ்நிலை இது கிடையாது. புரியுதா? வாழவே முடியாதுங்கிற சூழ்நிலை வரணும். இன்னைக்கு அப்படி கிடையாது. நம்ம அளவுக்கு முஸ்லீமா இருக்கிறது இங்கே என்ன இருக்கு, அனுமதி இருக்கு. அதே மாதிரி இஸ்லாமிய அரசியல் கொள்கை கூட பிரச்சாரம் பண்ணுவதற்கு நமக்கு அனுமதி இருக்கு. நீங்க ஒரு இஸ்லாமிய கட்சி தொடங்கலாங்க, எல்லாரையும் இதுல வந்து சேருங்கன்னு கூப்பிடலாம். புரியுதா? குரானுடைய கிளாஸஸ் நடத்தலாம், நான் நடத்துறேன். புரியுதா? எனக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்கப் அமைப்போ அதுவோ கிடையாது, என்ன வர சரியா? இந்த சுதந்திரம் இருக்கு. நீங்க போறோம், டிபார்ட்மெண்ட்ல பார்க்குறோம், நல்ல மரியாதையா ட்ரீட் பண்றாங்க, நீங்க பேசுங்க, என்ன பேச. சட்டம் ஒழுங்கு குலைக்கிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. என்ன சட்டம் ஒழுங்கு குலைக்கக்கூடாது. நீங்க அமைதியா உங்க மார்க்கத்தை எப்படி வேணாலும் பிரச்சாரம் பண்ணுங்க. இந்த ரோட்ல ரவுடிசம் பண்றது, அதை பண்றது, இதை பண்றது, இந்த மாதிரி எந்த சேட்டையும் இருக்கக்கூடாது. இது மட்டும் பண்ணாம இருந்தீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தாலே போதும். ஏன்னா இதை ஹிஜ்ரத்தை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசணுங்கிறதுக்காக இதை டீட்டெயிலா பேசுறேன். சரியா? இப்போ அடுத்த வசனங்கள் பார்ப்போம். ஆனால் எவ்வித உபாயத்தையும் மேற்கொள்ள முடியாமல், எந்த வழிவகையும் பெறாமல் உண்மையிலே இயலாதவர்களாக இருக்கும் ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளை தவிர. அப்போ இந்த நரகத்துக்கு இவங்க அடிச்சு இழுத்துட்டு போனாங்க இல்லையா மலக்குகள், இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, யார் உண்மையிலே இயலாமல் இருந்தாங்களோ, இப்ப கண்ணு தெரியாத ஒருத்தர் எப்படி போவார்? உண்மையிலே ஆண்கள் வந்து அவங்க கண்ணு ஆண் தான், நல்ல திடகாதமான தான், கண்ணு தெரியாது. சரியா? அதே மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்காங்க அபூஜந்தல, அவர் எப்படி போவார் ஹிஜ்ரத்துக்கு? அவங்க அப்பா திறந்து விட்டாதானே போறதுக்கு. சங்கிலி போட்டு வீட்டில் கட்டி வச்சிருக்காங்க, ஜெயிலில் வச்சிருக்காங்க, எப்படி போவார்? அப்போ அவரும் போக முடியாது. பெண்கள் எப்படி போவாங்க? அவங்க பலவீனர்கள் இல்லையா, ஆண்களை சார்ந்தல இருக்காங்க. இன்னும் வந்து சட்டம் இறங்கலை. யாரு? முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை கல்யாணம் பண்ணுவது ஹராமுன்னு இன்னும் சட்டம் இறங்கலை. அந்த சட்டமே வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் இறங்குது. ஏன்னா அது வரைக்கும் இப்போ உமர்லியானு போனாங்க இல்லையா ஹிஜ்ரத்து, அப்போ கூட போன மனைவி யாரு? காஃபிர். இந்த சட்டம் பின்னாடி இறங்குது. அந்த டைம்ல தான் உமர்லியானு தலாக் கொடுத்தா மனைவியை வந்து ரிட்டர்ன் அனுப்புறாங்க, நீ போய் மக்கால இருந்துவோ, இனிமே உனக்கு எனக்கும் தொடர்பு கிடையாதுன்ட்டு. அப்போ இது வரைக்கும் என்ன அனுமதி இருந்தது? காஃபிர்களுடன் திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற அந்த அனுமதி இருக்கும்போது, அப்போ கணவனுக்கு பர்மிஷன் இல்லாமல் மனைவி போக முடியாது. அடுத்தது குழந்தைகள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சின்ன குழந்தையா இருந்தாங்க. குழந்தை எப்படி போகும்? 400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகுமா? போகிற வழியிலே அவனை தூக்கிட்டு போயிடுவோம். அதெல்லாம் பிரச்சனை இருக்கு. அதனால இவங்களுக்கு சலுகை இருக்குன்னு நல்லா சொல்றான். அவர்களை அல்லாஹ் பிழை பொறுக்கட்டும், அல்லாஹ் மிக்க பிழை பொறுப்பவனாகவும் மன்னிப்பு வழங்குபவனாகவும் ஆவான். இந்த மாதிரி ஆட்களுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்? மன்னிப்பு வழங்குறான். சரி, எவர் அல்லாவின் வழியில் ஹிஜ்ரத் செய்கின்றாரோ அவர் பூமியில் எண்ணற்ற தங்குமிடங்களையும் வாழ்வதற்கான பெரும் வசதி வாய்ப்பையும் காண்பார்.
இப்போ ஹிஜ்ரத்து பண்ணும்போது முதல்ல நம்ம மனசில் வந்து தடுக்கிறது எதுன்னா, இங்கே நம்ம வச்சிருக்கிற செட்டப். வீடு சூப்பராக கட்டி பார்த்து 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 கட்டுறோம். அது வந்து தண்ணி நல்லா விடணுங்க. 15 நாள் விட்டு அந்த பாசை பிடிக்கணும். அப்போ தான் வந்து க்யூரிங் நல்லாயிருக்கும். ஏங்க அப்போ தான் 100 வருஷம் பில்டிங் வரும். ஏங்க நீங்களே 40 வருஷத்தில் டிக்கெட் வாங்கிடுவீங்க. அப்போ 100 வருஷம் பில்டிங் வரணும். அடுத்த ஃபீல்டுக்கும் வரணும். கம்பி நல்லா வந்து நம்ம கம்பி வந்து இந்த அக்னிலாம் போடக்கூடாது. அது வந்து இது டாடா ஸ்டீல் இருக்குல்ல, வெர்ஜின் ஸ்டீல், அது வாங்கி போடும். இது 50 ரூபா, அது 75 ரூபா. அது போடுங்க. போட்டால் தான் 100 வருஷம் வரும். மரம் சாதாரண மரம், தேக்கு மரம், இதெல்லாம் போட்டுச்சு. இப்போ என்ன ஆகுது, ஹிஜ்ரத்துன்னு என்ன ஆயிடுச்சு, நீ விற்கணும். அவன் வாங்கணும், வாங்க மாட்டான். அவன் தெரியும், அவன் தெரியும்ல பாய் வந்து ஹிஜ்ரத் தான் போய் ஆகணும், வாங்க. அவன் என்ன அந்த டைமில் 5000 தெரியுங்களாம்மா, 10,000 தெரியும், எப்படியும் விட்டுட்டு போகிறது தான் ஆச்சு, எடுத்துக்க வேண்டியதான்மா. அப்படி தான் எடுத்தாங்க மக்களை. முஸ்லீம்கள்லாம் விட்டுட்டு போனாங்கல்ல வீடு, அது எல்லாத்தையுமே இவங்களே எடுத்துட்டானுங்க. சரியா? அப்போ என்ன அப்படின்னா, அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஹிஜ்ரத்து பண்ணும்போது உங்களுக்கு இதுதானே தடையாக இருக்குது, நான் வாக்குறுதி கொடுக்குறேன். நீங்கள் எனக்காக ஹிஜ்ரத் பண்ணிட்டு வாங்க, அவருக்கு எண்ணற்ற தங்குமிடங்களையும் வாழ்வதற்கான பெரும் வசதி வாய்ப்பையும் நான் காண்பார். மதீனால ஹிஜ்ரத்துக்குன்னு முஹாஜிர்கள் போனாங்கல்ல, எல்லாரும் கோடீஸ்வரங்களாக தான் செத்தாங்க. யாரும் வந்து அங்கே ஏழையாக சாகலை. எல்லாரும் கோடீஸ்வரர்கள், பெரும் பணக்காரர்கள். அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் ஆக்கணும். இதனால ரசூலா என்ன பண்ணாங்க, இந்த வாக்குறுதி கொடுத்ததுனால ஹிஜ்ரத்து பண்ணும்போது புகாரில ஒரு ஹதீஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹதீஸே அதுதான். புகாரிலையும் அதுதான் ஃபர்ஸ்ட் ஹதீஸ், முஸ்லீம்லையும் அதுதான் ஃபர்ஸ்ட் ஹதீஸ்ன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்து. ஒருவர் எந்த நோக்கத்திற்காக ஹிஜ்ரத்து செய்கிறாரோ அதுதான் கிடைக்கும். ஒருவர் பொருளாதாரத்துக்காக ஹிஜ்ரத்து செய்தால் அவருக்கு பொருளாதாரம் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்காது. ஒருவர் வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு ஹிஜ்ரத்து செய்தால் அந்த பெண் கிடைப்பாங்க, சொர்க்கம் கிடைக்காது. ஒருவர் அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத்து செய்தால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். இது வந்து ரசூல்லா ஹிஜ்ரத்து போகும்போதே எல்லாருக்கும் சஹாபாக்களுக்கு வார்னிங் கொடுத்தாங்க. நீங்கள் போகிறது இது கிடைக்கும். ஏன்னா மக்காவை விட மதீனா செழிப்பான பகுதி. புரியுதா? இப்போ அந்த இடத்துல அல்லாஹ் வந்து குரானில் இன்னொரு இடத்துலையும் வாக்குறுதி கொடுக்காங்க. 29 அத்தியாயத்தில் 56 வசனம், நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களே, நிச்சயமாக என்னுடைய பூமி மிக விசாலமானது, எனவே நீங்கள் எனக்கே அடிபணியுங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறேன், என்னுடைய பூமி ரொம்ப பெருசு, இத்துலூண்டு இடத்துல தான் உட்காந்துட்டு இங்கே என்னங்க பண்ணுறது, எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, அப்படிலாம் உட்காந்துட்டு தேடுங்க, வெளியே போங்க அப்படின்னு. இப்போ இன்றைக்கி நம்ம வேற ஒரு ஹிஜ்ரத்தும் இன்றைக்கி இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஊரில் இருப்போம், அங்கே மார்க்கத்துடைய வேலை செய்கிறதுக்கான செட்டப் இருக்காது. அதை விட நம்முடைய தேவை இன்னொரு ஊரில் இருக்கும், அங்கே அதை விட பலமான கட்டமைப்பு இருக்கும். அங்கே போனால் இன்னும் நம்ம தாவா வீரியமாக பண்ண முடியும்னு இருக்கும். இப்போ இங்கே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு, இப்போ விட்டுட்டு போகிறோம்ல, இதுவும் ஒரு வகையில் ஹிஜ்ரத். இது வந்து ஒரு நாட்டுக்குள்ளேயே ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஹிஜ்ரத் போகிறது. இப்படி போகிறவங்களுக்கும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் விட்டுட்டு வாங்க. அல்லாஹ்வுக்காக விட்டுட்டு வந்தவங்க யாரும் நடு ரோட்டில் நின்று பிச்சைக்காரங்களாக செத்தது கிடையாது. இதை நம்ம லிவிங் எக்ஸாம்பிள், நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஏன் சொந்த வாழ்க்கையில் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். சில தொழில்கள் வந்து நான் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தோம், அந்த தொழிலில் வந்து ஒரு பிரச்சனை இருந்தது, வேணான்னு விட்டுட்டு வெளியே வந்தேன், போனேன், ரோடாக திரிஞ்சேன், அங்கே போனேன், இங்கே போனேன், இங்கே வேலை செஞ்சேன், அங்கே வேலை செஞ்சேன், எங்கெங்கேயோ எல்லாம் பட்டு கடைசியாக ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து 4-5 வருஷம் என்ன அலைக்கழிக்கப்பட்டு அங்கே போய் கடைசியாக ஒரு இடத்துல போய் இப்போ எனக்கு நான் விட்டுட்டு வரும்போது வாடகை மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில். இப்போ இன்றைக்கி எனக்கு சொந்த வீடு இருக்குது, ஒரு தோட்டம் இருக்குது, இது வச்சுருக்கு. இது அல்லாஹ் கொடுத்தான். புரியுது? அப்போ கூட என்ன சொன்னாங்க, திருமணம் பண்ணும்போது அதுவும் ஹிஜ்ரத் தான். கல்யாணம் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, வரதட்சணை வாங்கலாம். நம்ம ஃபேமிலியில் என்ன 25 வாங்குறது, குறைந்தபட்சம் 25 பவுனு 25,000 ரூபா காசு, அப்புறம் கல்யாண செலவு பொண்ணு வீட்டு தலையில் கட்டுறது. இதுதான் நம்ம ஃபேமிலியோடைய வழக்கம். இப்போ நாம் என்ன சொன்னோம், மாட்டோம், இது வேண்டாம். ஆனால் குரான் என்ன சொல்லுது, நீ கல்யாணம் பண்ணு, நான் உனக்கு காசு தரேங்கிறான் அல்லாஹ். என்ன இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது வேண்டாம், நமக்கு அந்த வரதட்சணைங்கிறது வேண்டாம், கல்யாண செலவு நான் தான் பண்ணுவேன், நம்ம காசில் தான் பண்ணோம், நமக்கு என்ன முடிஞ்சது மகரை போட்டோம் வந்தோம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இப்போ எனக்கு என்னாச்சு, சொந்த வீடு அதுக்கப்புறம் தான் வாங்கணும். நம்ம அப்போ வரைக்கும் எங்கே இருந்தோம், வாடகை வீட்டில் இருந்தோம். இப்போ அல்லாவுக்காக நம்ம எதை இழந்தாலும் அல்லாஹ் அதை விட பன்மடங்கு கொடுப்பான். ஆனால் லேட்டாக கொடுப்போம். நான் இன்னைக்கு விட்டுன்னா நாளைக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன், முதல்ல டெஸ்ட் பண்ணுவான்.
2 வருஷத்தில் நீ பேக் அடிக்கிறியான்னு பார்ப்பான். என்ன எல்லாம் கொடுக்குறேன்னு ஒன்றும் வரவே இல்லை. அவள் பொண்டாட்டியை பிடிச்சி 4 அப்போ வைப்பாங்க. அப்பாண்ட போய் 25 பவுன் வாங்கிட்டு வைப்போ அப்படின்னு. இப்படி வாங்கினேன்னு வச்சுக்கோ, வராது. இதான் சொல்கிறேன், அல்லாவை நம்பி இறங்கணும். கோதாவில் இறங்கினா கைவிடப்படா. சரியா? அப்போ இது ஒரு முக்கியமான ஹிஜ்ரத். இது ஹஜ்ரத்தில் இது ஒரு வகை. மேலும் ஒருவர் அல்லாவின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் ஹிஜ்ரத் செய்வதற்காக தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு வழியிலேயே அவருக்கு மரணம் ஏற்பட்டு விட்டால் நிச்சயமாக அவருக்கு நற்கூலி வழங்குவது அல்லாவின் பொறுப்பாகி விட்டது. அல்லாஹ் மிகவும் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணை பொழிபவனாகவும் இருக்கிறான். இப்போ மக்காலேருந்து ஒருத்தர் கிளம்பி வரீங்க, வர்ற வழியிலே செத்துட்டீங்க, பிரச்சனை இல்லை. மக்காலேருந்து ஒரு ஸ்டெப் வச்சுட்டீங்களே, ஹிஜ்ரத் பண்ணிட்டீங்க, அவ்வளோ. புரியுதா? அப்போ அல்லாஹ் எவ்வளோ இறக்க குணம் உண்டவன் பாரு. வேலை முடியுதுன்னெலாம் பார்க்க மாட்டான். உன் நீயத் என்ன? ஹிஜ்ரத்து பண்ணலான்ட்டு நாளைக்கு முடிவு பண்ண, நைட்டு ஹார்ட் அட்டாக்ல செத்துட்ட. ஹிஜ்ரத்தெல்லாம் பண்ணல, ஆனால் நீ முஹாஜிரு. புரியுதா? அல்லாவுக்காக நம்ம வேலை செய்யும் போது அல்லாஹ் கணக்கின்றி கொடுப்பான். மேலும் நீங்கள் பயணம் புறப்பட்டு சென்றால் சில தொழுகைகளை சுருக்கி கொள்வதில் உங்கள் மீது தவறு எதுவும் இல்லை. குறிப்பாக இறை நிராகரிப்பாளர்கள் உங்களுக்கு தொல்லை கொடுப்பார்கள் என்று நீங்கள் அஞ்சினால் சுருக்கி கொள்ளலாம். ஏனென்றால் நிச்சயமாக நிராகரிப்பாளர்கள் உங்களுக்கு வெளிப்படையான பகைவர்களாக இருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பயணம் புறப்பட்டு சென்றால் தொழுகைகளை சுருக்கி கொள்வதில் உங்கள் மீது தவறு எதுவும் இல்லை. ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா ஜம்மு பண்ணி தொழுகை 4 ரக்காத்து லொஹர் இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம்? 2 ரக்காத்தை தொழுகலாம். 2 ரக்காத்து 4 ரக்காத்து அசர் இருக்குது, 2 ரக்காத்து தொழுகலாம். இது ரெண்டும் சேர்த்தியும் தொழுகலாம். லொஹருடைய வக்திலே 2 ரக்காத்தும் தொழுகலாம். அசருடைய வக்திலே 2 ரக்காத்தும் தொழுகலாம். உள்ளூரில் இருந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா இங்கே தொழுகும்போது 4 நாளாக தொழுது தான் ஜம்மு பண்ணணும். நீ அந்த ஊருக்கு போயிட்டீங்கன்னா அங்கே போனீங்கன்னா 2 பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி மகரிபு இஷாவும் ஒரு செட்டு, லொஹரும் அசரும் ஒரு செட்டு. அசரும் மகரிபு செட்டு கிடையாது. புரியுதா? இது 2ஐயும் ஜம்மு பண்ணலாம், இது 2ஐயும் ஜம்மு பண்ணலாம். மகரிபு 3க்கு 3 தான் தொழுவணும். அசர் இஷா 2 ரக்காத் பண்ணிக்கலாம். இது ஜம்மு கசூருடைய சட்டம். இப்போ ஜம்மு கசூர் எவ்வளோ தூரம் போனால் பண்ணலாம்? இது ஒரு கேள்வி. எவ்வளோ தூரம் போனால் போடலாம்? நாம் பார்த்த வரைக்கும் இன்ஷால்லா இதை பற்றி நம்ம விரிவாக ஒரு தனி வீடியோ பண்ணுவோம். இப்போதைக்கு குறைஞ்சபட்சம் நான் டீட்டெயில் சொல்லிடுறேன். முதல்ல டிஎன்டிஜியில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு கணக்கு வச்சுருந்தோம். எவ்வளோ அப்படின்னா 19 கிலோமீட்டரோ 17 கிலோமீட்டரோ நம்ம ஒரு கணக்கு வச்சுருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் அபு அப்துல்லா அவங்களுடைய அந்த ஆய்வில் பார்க்கும்போது 5.5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணலாம். 5.5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாலே ஜம்மும் செய்யலாம், கசரும் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு சினாரியோவும் இருக்குது தொழுகையில். என்ன அப்படின்னா, ஒரு ட்ராவலும் பண்ணல, இன்றைக்கி துணி கடைக்கு துணி எடுக்க போகிறோம். அங்கே போய்ட்டு தொழுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? வீட்லேயே 4 ரக்காத்து லொஹரு, 4 ரக்காத்து அசரு தொழுதுட்டு போய் நைட்டு வரைக்கும் ஷாப்பிங் பண்ணிட்டு திரும்பி 3 ரக்காத்து மகரிபு, 4 ரக்காத்து இஷா தொழுவலாம். இப்படி ஒரு சலுகையும் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரிலே ஹதீஸ் வரும், மதீனாவில் எந்த ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு காலகட்டத்தில் ரசூல்லா எங்களுக்கு லொஹர் அசர் சேர்த்து நடத்தினார்கள். பள்ளிவாசல்ல லொஹர்லேயே அசர் நடத்திட்டாங்க. அசருக்கு பார்த்தா தொழுகையே நடக்கலை. மகரிபுலேயே இஷா நடத்திட்டாங்க. இஷாவில் பார்த்தா தொழுகையே நடத்தலை. அதே மாதிரி எங்கேயாவது பயான் கிளாஸ் நடத்துகிறோம், எங்கேயாவது ஒரு இது நடத்துகிறோம், மக்கள் அசம்பிள் பண்ணணும், மறுபடியும் உட்கார வைக்கணும், பெரிய கூட்டம், அப்போல்லாம் என்ன பண்ணலாம்? ஜம்மு பண்ணலாம். உள்ளூர்லேயே பண்ணலாம். நான் சொல்கிறது, 1 இன்ச்சு கூட நீங்கள் நவர வேண்டியதில்லை. ஆனால் கசர் பண்ண முடியாது, அந்த 2 ரக்காத்தை குறைக்க முடியாது. ஆனால் வெளியூருங்கிறது 2 ரக்காத்து குறைக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வெளியூருங்கிறது என்ன? 5 கிலோமீட்டரே வெளியூர் தான். இப்போ ரசூல்லா காலத்தில் நீ அங்கேருந்து உஹதுக்கு வந்தாங்கன்னா இவங்க ஜம்மு பண்ணுவாங்க. உஹது எவ்வளோ இருக்குது? மேப் அடிச்சு பாரு, 7 கிலோமீட்டர் தான். மதீனாவுடைய மஸ்ஜிதிலிருந்து 7 கிலோமீட்டர் தான் உஹது. சரியா? அங்கேருந்து கூஃபா பள்ளிவாசல் எடுத்துப்பார், அது ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் வருது. சரியா? அது அலியில் ஹதீஸ் சொல்லுவாங்க, அவங்க கண்ணுக்கு தெரியும் அந்த ஏரியா, அங்கே நின்றுட்டு ஜம்மு செய்வாங்க. பாலைவனம் ஃப்ளாட்டாக இருக்குமா? ஃப்ளாட்டாக இருக்கும், ரொம்ப விசிபிலிட்டி இருக்கும். இங்கேருந்து மதீனா தூரத்தில் தெரியும், இவங்க அந்த இடத்துல இருக்கும்போது ஜம்மு செய்வாங்க. இன்ஷா அல்லாஹ் இது சம்மந்தமாக நம்ம இன்னும் விரிவாக அது என்னென்ன எவிடன்ஸு, இப்போ ஹதீஸ் நம்பர்லாம் என்கிட்ட இப்போ இல்லை, அதெல்லாம் எடுத்து இன்ஷா அல்லாஹ் ஜம்மு கசர் சம்மந்தமாக ஒரு வீடியோவும் போடும். ஏன்னா அது முக்கியமாக போட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் சிரமம் எடுத்துக்கிறாங்க, தொழுகை ரொம்ப பாரமாக்கிக்கிறாங்க. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதே தெரியல, ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, முழிக்கிறாங்க, அங்கே போய்ட்டு தொழுகை என்ன பண்ணுறது?
ஆஸ்பத்திரி போனால் 3 மணி நேரம் ஆகும், 4 மணி நேரம் ஆகும் சொல்ல முடியாது. அப்போ அந்த டைமில் என்ன பண்ணணும், வீட்டிலே ஜம்மு செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணிடணும், போயிடணும். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, லோஹர் அசர் ஒரு செட்டு, மகரிப் இஷா ஒரு செட்டு. நீ வந்து லோஹர் அசரை தான் செட்டு பண்ணுமே தவிர நாளையும் ஒரே செட்டாக பண்ணிடக்கூடாது. காலையில் 9 மணிக்கே கிளம்பி லொஹரை விட்டு, அசரை விட்டு, மகரிபை விட்டு, இஷாவை விட்டு நைட்டு வந்து எல்லாத்தையும் பெரட்டி அடிக்கக்கூடாது. புரியுதா? இது வந்து பைத்தியகார்த்தனம், இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி சுபுடைய தொழுகை சலுகை கிடையாது, எங்கே இருந்தாலும் அந்த நேரத்தில் தொழுகும். இது ஒன்று. அப்போது இது வந்து ஜம்மு கசர், இது பிரயாணத்துக்கான சட்டம். அடுத்த ஒரு தொழுகை அல்லாஹ் சொல்கிறான், மேலும் நபியே, நீர் முஸ்லிம்களிடையே இருக்கும்போது போர் நிலையில் அவர்களுக்கு தொலை வைப்பீராயின் அவர்களில் ஒரு குழுவினர் தங்களுடைய ஆயுதங்களை ஏந்தி கொண்டு உம்மோடு நின்று கொள்ள வேண்டும். பிறகு அவர்கள் சுஜூது செய்து முடித்து விட்டால் பின்னால் சற்று விலகி சென்று விட வேண்டும். தொழாமல் இருக்கும் மற்றொரு குழுவினர் உம்மோடு வந்து தொழ வேண்டும். அத்துடன் அவர்களும் முன்னெச்சரிக்கையோடு தம் ஆயுதங்களை ஏந்தி கொண்டிருக்க வேண்டும். ஏனெனில் உங்கள் ஆயுதங்களிலும் பொருள்களிலும் நீங்கள் கவனக்குறைவாக இருந்துவிட்டால் உங்கள் மீது ஒரே அடியாக திடீர் தாக்குதல் நடத்த நிராகரிப்போர் தக்க தருணத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், போர்க்காலத்தில் ஒரு தொழுகை சொல்றான். இந்த இடத்துல என்ன, ரசூல்லா வந்து தொழுவை வைக்கிறாங்க, அவர் இமாமா நின்றுட்டாரு. இப்போ லோஹர் அசர் நடத்தணும். ரசூல்லா என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் லோஹர் தொழுகை ஒரு ரக்காத் நடத்துவாங்க. ஒரு ரக்காத்தில் நடத்திட்டு சஜிதா 2 சஜிதா செஞ்சுட்டு அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. பின்னாடி இருக்கிற முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எந்திரிச்சு 2வது ரக்காத் தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இன்னொரு பேட்ச் ஒரு 500 பேர் வந்தாங்கன்னா ஒரு 200 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த 200 பேர் 2வது பேட்ச் வந்து ரசூல்லா வந்து நின்ன உடனே ரசூல்லா எந்திரிச்சு 2வது ரக்காத்து தொழு வைப்பாங்க. இப்போ தொழு வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிரும், அவங்களும் வந்து தொழு வச்சு ரசூல்லா சலாம் கொடுத்துருவாங்க. இப்போ இமாமுக்கு வந்து இவர் 2 ஆச்சு தொழு, முன்னாடி போன பேட்சும் 2 ரக்காத் தொழுதுருச்சு, இப்போ இந்த பேட்சும் 2 ரக்காத்து தொழுதுருச்சு. பின்னாடி மறுபடியும் ரசூல்லா சலாம் கொடுத்தோன்னே இவங்க எந்திரிச்சு 2வது ரக்காத் தொழுதுப்பாங்க. இது ஏன் இப்படி அப்படின்னா, ரசூல்லா பின்னாடி நின்று தொழுகிறது அவ்வளோ பெரிய பாக்கியம். இப்போ இந்த வந்து பாதி பேர் சண்டை போடுறவங்க சண்டை போடுங்க, தொழுவுறவங்க தொழுவாங்கன்னா என்ன ஆகும், அங்கே ஒரு ஆள் இருக்காது, எல்லா ஆளும் இங்கே வரும். ரசூல்லா தொழுகிறாங்க, நான் ஏன் விட்டுட்டு வரணும். அதுக்காக அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கணும்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, இப்படி ஒரு மெத்தடில் தொழுங்க. இது இந்த போர்க்கள தொழுகையை பொறுத்த வரைக்கும் 4 முறை சொல்லப்படுது. இது ஒரு மெத்தடு. இன்னொன்று என்ன, ரசூல்லா வந்து இப்படி ஒரு தொழுகை முடிச்சாங்கல்ல, அதோட சலாம் கொடுத்துட்டு போயிடணும், வெறும் ஒரு ரக்காத் தான் கடமை, இப்படி சொல்கிற ஆலிம்களும் இருக்காங்க. புரியுதா? வெறும் ஒரு ரக்காத் சலாம் கொடுத்துட்டு போயிடணும், அடுத்த ஒரு வரும்போது அவரும் ஒரு ரக்காத்து தொழு நடத்தணும். இங்கே ஒரு தான், பிரயாணத்தில் 2, போரில் 1. இதில் முக்கியமான மேட்ரு, போரில் கூட அல்ல தொழுகையை விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பற்றியான இப்போ இன்றைக்கி நம்ம முஸ்லீம்களுடைய நிலைமை பாரு, ஜும்மாவில் வர்றானுங்க, வெளியே நிற்கிறது இடம் பத்தில் 3வது மாடியில் தொழுகைக்கு வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜும்மாவுடைய அசரில் ஒரே சஃபு. தொழுகை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறதா இதுதான் சஹாபாக்கள் சொன்னாங்க. இந்த வசனம் வந்ததுக்கு அப்புறம் தான் தொழுகையை விடுவது எவ்வளோ பெரிய குற்றம்னு எங்களுக்கு தெரிஞ்சது. செத்துருவேன், ஒரு 50 வந்து அடிச்சிருந்தா என்ன பண்ணுவேன், அல்ல என்னங்கிறான், சாவு தொழுதுட்டு சாவுங்க, செத்துரு, தொழ முடியலையா, செத்துரு ஃபுல்லாக. அல்ல என்ன சொல்கிறான், ஒரே ஒரு எக்ஸம்ஷன் என்ன, கையில் ஆயுதம் வச்சுக்கோ, ஒரு கேடையும் வச்சுக்கோ, அம்பு வருதா இப்படி டவக்குன்னு வை. தொழுகையில் சேட்டை பண்ணக்கூடாது, இது பண்ணலாம். இதில் இன்னொரு தொழுகை என்ன தெரியுமா, நடந்துட்டும் தொழுகலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு பாம்பு விழுந்துருச்சு, இன்னொரு 100-200 மீட்டர் தவுண்டி அங்கே இடத்துல போக போகிறோம், ஓடிட்டே தொழுகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம். ஏன்னா போர் சிச்சுவேஷன் டிபெண்ட் பண்ணி தான். உக்கிரமாக நடந்துட்டு இருக்கு, 1-to-1 பேட்டில் நடக்குதுன்னா இங்கெல்லாம் உட்காந்து ஜமாத் போட்டுருக்க முடியாது. இந்த இடத்துல ஓடி தொழுவோம். புரியுதா? இந்த இடத்துல இன்னொரு சலுகையும் இருக்கு, என்ன தெரியுமா, 4 தொழுகையும் லேட் பண்ணி நைட்டு தொழுவோம். லோஹர், அசர், மக்ரிப், இஷா. இது வந்து ஜம்மு இதில் அகல் போரில் இது நடந்தது. என்னாச்சு, அந்த அகல் தோண்டி வச்சுருந்தாங்க, அந்த இடத்துல அவங்க கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேட்ச் வந்து 10 நாளுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுது. அப்போ வர்ற பேட்சை வந்து நீ வந்து அம்பு விட்டு அடிச்சுட்டே இருக்கணும், அப்போ தான் அவங்க வரமாட்டாங்க. நீ அம்பு விடுறதை நிறுத்தினா உள்ளே வந்துடுவான். எப்படி தொழுவை?
கையில் அம்பு எடுத்து விட்டுட்டே இருக்கணும். எப்படி தொழுவேன்? அதனால தான் உமர் லியோனும் சாயந்தரம் நைட்டு வரைக்கும் அந்த கூட்டத்தை உள்ளே வராமல் பார்த்துக்கிட்டாங்க. இருட்டினதுக்கப்புறம் வரமாட்டாங்க. ஏன்னா வந்தால் இவங்க காலி. நைட்டில் வந்து இவங்க உள்ளூரில் எல்லாம் இருக்காங்க, வந்தால் போட்டுருவாங்க. அப்போ ரசூல் இவர் வந்து உமர் லியோனும் திட்டுவார், கெட்ட வார்த்தையில் திட்டுவார். பாரதேசி நாய்ங்க எங்களை வந்து தொழுகையை வந்து தொழாமல் விட்டானுங்க, தொழாமல் இன்னைக்கு தடுத்துட்டாங்க அப்படிம்பார். திரும்பி பார்ப்பா அபூபக்கரும் புலம்புவார், நானும் தொழுவல அப்படிம்பார். பின்னாடி பார்த்தா ரசூல்லா, நானும் தொழுவல அப்படின்னு. அலி, எல்லாருமே தொழுவல. இவங்க இந்த சைத்தான்கள்னால நமக்கு வந்து தொழுகை வந்து இப்படி ஆயிடுச்சுங்க. ஆனால் இதுவும் ஒரு சினாரியோ இருக்கு. ஆனாலும் போர்க்களத்திலேயே தொழுகை வந்து இருக்குதுன்னா நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் நினச்சி பார்த்துக்கணும். நம்மளாம் முஸ்லீம் கேட்டகரியில் வருவோமான்னு நினச்சி பார்க்கணும். அசால்ட்டு. அப்போ தொழுகை எவ்வளோ இன்னைக்கு காசால தொழுகை நடக்குது. இன்னைக்கு பார்த்து இன்னைக்கு உலகத்திலே நமக்கு காரி தூப்புறதுக்கு ஒரு நம்மளை எல்லாம் கேவலப்படுத்துறதுக்குனே காசா முஸ்லீம்கள் இருக்காங்க. ஈமானுடைய லெவல் என்ன? இன்னைக்கு அந்த பெண்கள் உட்காந்துட்டு இருக்காங்க கட்ஸில், இடத்த விட்டு நான் வர மாட்டேன், அடி கொல்லு ஹஸ்புன் எல்லாம் ஞாபகம் எல்லாரும் பேச அல்லா போதுமானா. அல்லா ஒருத்தன் திட்ட மாட்டேங்கிறாங்க. சாப்பாடு இல்லை, வானத்துலேருந்து எல்லாம் இறக்கலை, அல்லாவை திட்ட மாட்டேங்கிறான். பசி புல்லு நோன்பு வைக்கிறான், சஹரும் புல்லு இஃப்தாரும் புல்லு நோன்பு வைக்கிறான். தண்ணி காணும், கரண்ட்டு இல்லை, எவனா சோலார் பேனல் எவனா ஒருத்தன் வச்சுருக்கான், அந்த லைட்டில் இருக்குது. வண்டியில் கொஞ்சம் பெட்ரோல் இருக்குது, வண்டி திருப்பி வச்சுட்டு தராவி தொழுகை நடக்கும். அந்த இடத்துல பாம்பு போட்டானா என்ன ஆகும்? பூண்டோட கபிரிஸ்தான் போக வேண்டியதான். ஒன்றும் பயப்பில்லை, நிற்கிறாங்க. அது அல்லாஹ் சொல்கிறான், ஆயினும் மழையின் காரணமாக உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் அல்லது நீங்கள் நோயுற்றவர்களாக இருந்தால் ஆயுதங்களை கீழே வைத்து விடுவது உங்கள் மீது தவறில்லை. என்ன தவறு இல்லை? ஆயுதத்தை கையில் வச்சு தான் தொழுவணுங்கிறான். இப்போ மழை பெய்யுது, எல்லாம் இதாக இருக்குது, எல்லாம் கசகசன்னு ஆயிடுச்சு, என்ன எல்லாம் சேராக இருக்குது. அப்படிங்கும்போது அந்த டைமில் வேணால் ஆயுதம் கீழே வச்சுருங்க. ஆனால் எச்சரிக்கையாக இருக்கு. எப்படி தொழுவும் போது அப்படியே இப்படியே பார்த்துட்டு இருக்காதிங்க, இப்படி இப்படி பாருங்க. இப்போ இது அனுமதி இருக்கு, பாருங்க தூரத்தில் எங்கே இருக்கான், எதிரி எங்கே இருக்கான், எவ்வளோ இருக்கான் பாருங்க. நிச்சயமாக, ஏன்னா அல்லாஹ் வேலையும் ஆகணும், ஆனால் தொழுகையும் வந்து விடக்கூடாது. நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிப்போருக்கு இழிவுபடுத்தும் வேதனையை தயார் செய்திருக்கான். யார் இந்த காஃபிரு? தொழுகை விடுறான் பார்த்தியா அவன். அதனால என்ன சொல்கிறேன், இந்த ஆர்டர் வந்து தூக்கி போட்டு தொழுகாமல் இருந்தானா அவன் யார்? காஃபிரு. நபிசல்லான்னு சொல்கிறாங்க, இஸ்லாத்திற்கும் குஃபுருக்கும் இடையே இருப்பது என்ன? தொழுகை தான். அந்த தொழுகையை வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா நீ முஸ்லீம் கிடையாதுன்றாங்க. உலகத்தில் நீங்கள் முஸ்லீம் தான். உங்களுக்கு வந்து எல்லோரும் வந்து பாய் வராருன்னு தான் சொல்லுவாங்க. பாய் பிரியாணி கொடுக்கலையா, பாய் ரம்ஜான் துணி எடுத்துட்டீங்களா, பாய் இதெல்லாம் சொல்லுவாங்க. செத்து போனேன்னு வச்சுக்கோ, மலைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த நீ பாய் இல்லை வாங்க கேட்டகரியில் அடித்து முதுகுலையும் இதுலேயும் அடித்து இழுத்துட்டு போவாங்க. என்னடா உனக்கு இன்னைக்கு என்ன தொழுகை ஆகிப்போச்சு பார்த்துக்கணும். எவ்வளோ தூரம் நம்ம இஸ்லாத்தில் இருக்கிறோம். நீங்கள் தொழுகையை நிறைவேற்றி விட்டால் நிற்கும் போதும் உட்காரும் போதும் படுக்கும் போதும் அல்லாவே நினைவு கூறுங்கள். இப்போ அல்லாஹ் என்னங்கிறான், தொழுது முடித்த உடனே அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறதே மறந்துடுங்க, எப்படியோ நாசமாக போகணும் இப்படியே சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நிற்கும் போது என் பேர் சொல்லணும் சொல்கிறாங்களா? அஹதுன் அஹத் போரில் என்ன அது? இது அல்லாஹ் புகழணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். கையில் வாள் நின்றுட்டு இருக்கும் போது அல்லாஹ் சொல்கிறான். நிற்கும் போது உட்காரும் போது, எங்கேயோ உட்காந்து வண்டியில் போயிட்டு இருக்கீங்களா, போகும்போது அல்லாஹ் அக்பர் சொல்லணும். படுக்கும்போது, படுக்க போகிறீங்களா, அல்லாஹ் புகழணும். எப்போ பார் நம்ம வாயில் அல்லாஹ் பற்றி வரணும். எதை செஞ்சாலும் அல்லாவோட ரிலேட் பண்ணணும். ஏங்க நாளைக்கு இந்த செஞ்சு கொடுத்துருங்க, இன்ஷா அல்லா செய்கிறேன், மாஷா அல்லா, நல்லா சூப்பராக செஞ்சுருக்கீங்க, மாஷா அல்லா, ஏன்னா அருமையாக பேசுகிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். புரியுதா? இந்த வாயில் அல்லாவுக்கே எல்லா கிரெடிட் கொடுத்தோணும். எல்லா புகழும் இறைவனுக்கே. ஏதோ ஒன்று கொடுக்கீங்க, ஜி ரொம்ப நன்றி ஜி, ஜஸாக்கல்லா, அவ்வளோதான். அல்லாஹ் உங்களுக்கு கூலி தரட்டும், ஜஸாவை அல்லாஹ் தரட்டும். இப்படி தான் இருக்கணும். இப்போ அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறோம், தொழுதுட்டு இந்த போரில் இப்படி இருக்கும்போது கூட அதுக்கப்புறம் என்ன நினச்சிக்கிட்டே இருக்கணும். மேலும் எதிரிகள் குறித்த அச்சம் நீங்கிவிட்டால் தொழுகையை முழுமையாக நிறைவேற்றுங்கள். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்போ இந்த நார்மல் சுச்சுவேஷன் நீங்கள் வந்துட்டீங்கன்னா இப்போ என்ன பண்ணணும், 4 ரகாத் தொழுங்க. புரியுதா? உண்மையாகவே குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்ற நிபந்தனையுடன் தான் நம்பிக்கையாளர்கள் மீது தொழுகை கடமையாக்கப்பட்டது. தொழுகை வெறும் கடமையாக்கப்படல, டைமில் கடமையாக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன டைமு?
ரசூல்லா வந்து பார்த்தீங்கன்னா தொழுகை ஃபஸ்ட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுக்கும்போது என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு வந்து லோஹர் ஜும்மா இதுக்கு வந்தாங்க, ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்தாங்க. எப்போ வந்தாங்க? முதல்ல 4 மணிக்கு வந்தாங்க, இது ஸ்டார்டிங் டைம். அடுத்த நாள் எப்போ வந்தாங்க? 5:45 வந்தாங்க, இது எண்டிங் டைம். காமிச்சாங்க இது ஸ்டார்ட்டு இது எண்டு. அதே மாதிரி லோஹருக்கு வந்தாங்க 11:30க்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒவ்வொரு நாட்டுக்கு மாறும். அடுத்த வாட்டி என்ன வந்தாங்க? 3:30க்கு வந்தாங்க. என்னாச்சு? 11:00லேருந்து 3:30 வரைக்கும் லோஹர். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? 4 மணிக்கு வந்தாங்க, என்ன அசர் ஸ்டார்ட்டு. எங்கே முடித்தாங்க? 6 மணிக்கு அசர் எண்டு. அப்புறம் மகரிப் ஸ்டார்ட்டு, மகரிப் எண்டு. இஷா ஸ்டார்ட்டு, இஷா எண்டு. 5 தடவையும் முதல் நேரத்தில் தொழுவப்பட்டது, 5 நேரமும் கடைசி நேரமும் தொழுவப்பட்டு எல்லாமே சட்டங்கள் இருக்குது. இன்றைக்கி பள்ளியாசலில் போனீங்கன்னா நம்ம பெருசாக மண்டை உடைச்சிக்க வேண்டியதில்லை. அதிலே ஒரு தொழுகையிலேருந்து இன்னொரு தொழுகை வரைக்கும் கேப் இருக்குல்ல, அதுதான் நம்ம டைம். சரியா? சூரியன் உதிக்கிற வரைக்கும் இருக்கிற அந்த கேப்புக்குள்ளே சுபு தொழுதுறணும். அதுக்கப்புறம் லாங் பீரியட். சூரியன் உச்சியிலிருந்து சாஞ்சிருச்சு அப்படின்னா லைட்டாக நடு உச்சியிலிருந்து லைட்டாக இப்படி விழுந்துருச்சுன்னா லோவர் ஸ்டார்ட்டு. இந்த ஒரு நிழல் 2 நிழல் வர்ற வரைக்கும் சூரியன் சாஞ்சிருச்சுன்னா அசர் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் சூரியன் மறைஞ்சதுன்னா மகரிப் ஸ்டார்ட். சூரியன் மறைஞ்சு ஃபுல்லாக இருட்டாயிருச்சு அப்படின்னா இஷா ஸ்டார்ட். சரியா? அந்த வானம் சிவப்பாக இருக்கும்ல, அது ஃபுல்லாக கருப்பாயிருச்சுன்னா இஷா ஸ்டார்ட். இஷா வந்து அடுத்தது சுபு வரைக்கும் இருக்கும். இது வந்து தொழுகையோடைய நேரம். நல்லா சொல்கிறான், தொழுகையை கடமையாக்கியிருக்கேன், அது நேரத்தோடு பான் பண்ணியிருக்கேன். ஏன்? ஒரு டிசிப்ளின் நமக்கு இருக்கணும், அல்லாஹ் மறக்கவே கூடாது. அந்த கூட்டத்தை துரத்தி செல்வதில் தளர்ந்து விடாதீர்கள். நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்றால் உங்களை போன்று அவர்களும் தான் கஷ்டப்படுகிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தொழுறீங்க, ஆச்சு, முடிஞ்சு போச்சு, இப்போ போரில் சண்டை நடந்துகிட்ருக்கு, அவங்க ஓடுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஓடிட்டாங்க அப்படின்னு நின்று அப்படியே சேரை போட்டு அப்பா அந்த மாசா பாட்டில் எடுப்பா அப்படின்னு சொல்லி உக்காராதீங்க, துரத்திட்டு போங்க, ஃபுல்லாக முடிங்க அவங்கள. எல்லாம் சொல்கிறோம். எல்லாம் ரொம்ப தூரம் ஓடுறாங்களா? அவங்க ஓடுறாங்களா, நீ ஓடு, உனக்கு என்ன நோக்குது? காஃபிர் அவன் ஓடுறான், உனக்கு என்னடா நோக்குது? ஓடு. இல்லை நாளோ இது இல்லை அது இல்லைன்னா நீ தத்தி மாதிரி அல்ல சொல்கிறான். மேலும் அல்லாஹ் அவன் என்ன சொல்கிறான்? அந்த கூட்டத்தை துரத்தி செல்வதில் தளர்ந்து விடாதீர்கள், நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்றால் உங்களை போன்று அவர்களும் தான் கஷ்டப்படுகிறார்கள். நீங்கள் வந்து வெயிலில் நின்று சண்டை போட்டிங்கன்னா அவங்க ஒன்றும் ஏசி ரூமில் உட்காந்து சண்டை போடல, அவங்களும் வெயிலில் தான் இருக்காங்க. உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குதுன்னு அவங்களுக்கும் எடுக்குது. நீங்கள் சாப்பாடு கொண்டு வரணும்னு அவங்களும் தான் கொண்டு வராங்க. நீயும் காஞ்ச பேரிச்சம்பழம், அவனும் காஞ்ச பேரிச்சம்பழம். என்ன இத்தனைக்கு அல்லாஹ் சொல்கிறான், மேலும் அல்லாஹ்விடமிருந்து அவர்கள் எதிர்பார்க்காதவற்றை நீங்கள் விரும்பி எதிர்பார்க்கிறீர்கள். சொர்க்கத்தை அவன் ஒன்றும் எதிர்பார்த்து வரல, வெறும் துனியாவில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்தே இப்படி சண்டை போடுறான்னா நீ என்கிட்ட என்ன எதிர்பார்க்குற? துனியாலும் ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்குற, சொர்க்கமும் எதிர்பார்க்குற, ஏன்டா இப்போ எக்ஸ்ட்ரா வேற நீ எதிர்பார்க்குற. ஆனால் வேலை இவன் அளவு கூட செய்ய மாட்டேங்கிற. இன்னைக்கு உம்மத்துடைய நிலைமை. நீ வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் எவ்வளோ உழைக்கிறாங்க தெரியுமா? ஷாக்கா எத்தனை இருக்குது தெரியுமா? காலையில் 7 மணிக்கு நீ எந்திரிச்சு அன்றைக்கா கிரவுண்டுக்கு போயிருக்கியா? ஆர்எஸ்எஸ் போய் பாரு, கிரவுண்டில் என்ன பரேட் நடத்துகிறாங்கன்ட்டு. அவங்க 7 மணிக்கு மேலே தூங்கி பார்த்துருக்க மாட்டேன், புரியுதா? அதனால தான் எல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, நம்மளுக்கு மேலே உட்கார வச்சுருக்காங்க. இந்த சமுதாயம் சுபு தொழுகைகள் எங்கே இருக்குது? நைட்டு 11 மணி வரைக்கும் நல்லா படம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே தூங்குது, புரியுதா? இந்த சமுதாயம் நசமாக தான் போகும், உருப்படாது. அப்போ எல்லாம் வந்து அதை சொல்கிறான், நீங்கள் வந்து அவங்க எதிர்பார்க்காத என்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஆனால் அவங்கள விட நீங்கள் கஷ்டப்பட மாட்டேங்கிறீங்க. அவங்க போடுற எஃபர்ட் நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க. போட்டாங்களா அவங்க எஃபர்ட்டு? அவங்களும் கை காசு போட்டு தானே செலவு பண்ணிட்டு வந்தாங்க. அரபுகளில் மிலிட்ரிக்கு வந்து சம்பளம் கிடையாது, வாலண்டியராக தான் வருவாங்க, புரியுதா? இவங்களும் வாலண்டியர், அவங்களும் வாலண்டியர், சம்பளம் அவங்க வந்தாங்க. மேலும் அல்லாஹ் நன்கறிபவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறான். என்ன நீங்கள் வந்து இல்லை நாங்கள் அவங்க அளவுக்கு ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறீங்களா? அது எனக்கு தெரியும். அதான் என்ன சொல்கிறேன், நீ எவ்வளோ ட்ரை பண்ண? லைட்டாக அப்படி அப்படி ரெண்டு ஜர்க் கொடுத்துட்டு அப்படியே நீ டாவு காட்டினது நம்மளால் இப்படி பண்ணுவான்ல, அதாவது வாங்க 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 அப்படி உட்காருங்க இப்படி 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 இப்படிமா இந்த ஓவர் ஆக்ஷன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அல்லாவுக்கு தெரியும் அப்படிங்கிறான். இது தான் அல்லாஹ் 3ஆவது அத்தியாயத்தில் கடைசி 200 வசனம் பார்த்தோம் சொன்னால, நீங்கள் வந்து பொறுமையை எதிர்பாருங்கள், பொறுமையில் அவர்களுடன் தாண்டி போங்க. அப்போ என்ன அர்த்தம்? பொறுமைன்னு என்ன அர்த்தம்? அவங்க 2 மணி நேரம் சும்மா உட்காந்தா நீங்கள் 4 மணி நேரம் சும்மா உட்காருங்க, அது இல்லை. சபர்னா என்ன தெரியுமா? ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அவன் 2 கிலோமீட்டர் ஓடனா நான் 4 கிலோமீட்டர் ஓடுவேன், புரியுதா? அந்த அளவுக்கு டெடிகேஷனோடு இருக்கிறது.
ஸோ இதுதான் விஷயம். இது வரைக்குமான கிளாஸ் போதும். இன்ஷா அல்லாஹ் மீதி நாளையிலேருந்து பார்ப்போம். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.